அனைவருக்கும் வணக்கம். வாத பிரதிவாதங்களுடன் தொடங்கியது பெண் பார்க்கும் படலம். அர்ஜுன் தனக்கென்று சில கொள்கைகளில் பிடிப்புள்ளவன். அதற்கு ஒத்து வந்தால்தான் திருமணம் என்பது அவன் தீர்மானம். அப்பா, நான் பெண் பார்க்க வரணும்னா என்னோட சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்படணும். நீங்கள் 2 பேரும். என்னடா நிபந்தனை, அது இதுன்னு பெருசாக கண்டிஷன் போடுற? நீ தாண்டா எங்களுக்கு கட்டுப்படணும், உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு என்றாள் அவன் தாய் மதுராம்பாள் வேகமாக. அம்மா, நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கினது உங்கள் கடமை. அதே மாதிரி உங்களை காப்பாற்றுறது என் கடமை. அதுக்காக என் தன்மானத்தை இழந்து நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஜால்ரா போட என்னால் முடியாது என்றான் அர்ஜுன். நீ என்னதாண்டா சொல்ல வர என்றார் அப்பா. இப்போவே கிளியராக சொல்லிடுறேன். பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். மற்றபடி வரதட்சணை, சீர், செனத்தி, அது இதுன்னு எதுவுமே டிமாண்ட் பண்ணக்கூடாது. கல்யாண செலவை கூட சரி பாதி நாம் ஏற்றுக்கணும். கல்யாணத்தில் குத்தம் குறை கண்டுபிடிச்சி அனாவசிய தகராறு பண்ணி கலாட்டா கூடாது. ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நான் பெண் பார்க்க வருவேன் என்ற அர்ஜுனின் ஆணித்தரமான பேச்சில் மௌனமானார் வைத்தியலிங்கம். பெண் வீட்டில் அவர்கள் போய் இறங்கிய போது வாசலிலேயே காத்திருந்த பெண்ணின் பெற்றோர் அவசரமாக வந்து வரவேற்றனர். மீட்டருக்கு மேலே 2 ரூபா போட்டு கொடுங்க சார் என்ற ஆட்டோ டிரைவரை முறைத்தார் வைத்தியலிங்கம். உழைக்கிற காசு தானியா ஒட்டும் என்றார் வேதாந்தமாக ஆட்டோ டிரைவரிடம். அது உங்களுக்கும் தான்ப்பா என்றான் அர்ஜுன் முணுமுணுப்பாக தந்தையிடம். ஆட்டோ சார்ஜை கொடுக்க முன்வந்த பெண்ணின் தகப்பனாரை தவிர்த்து அர்ஜுன் கொடுத்தான். சம்பிரதாயமான பேச்சுகளை தொடர்ந்து பெண் வந்தாள். பெயர் காவியா. உண்மையிலேயே காவியமாகத்தான் இருந்தாள். பார்த்த மாத்திரத்திலேயே அர்ஜுனுக்கு பெண்ணை பிடித்து போய்விட்டது. 1 வாரம் கழித்து தெரிவிக்கிறோம் என்ற மழுப்பல் இல்லாமல் அங்கேயே தங்கள் சம்மதத்தை தெரிவித்து விட்டனர். சமந்தி, எங்கள் பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. சீக்கிரமாக ஒரு முகூர்த்த தேதி குறிச்சிட்டா கல்யாணத்தை ஜாமுன்னு நடத்திடலாம் என்றார் வைத்தியலிங்கம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. மீதி விஷயமெல்லாம் பேசி முடிச்சிடலாமா என்றார் பெண்ணின் தந்தை சிவராமன் பூரிப்பாக. இங்கே பாருங்க சமந்தி, எங்கள் பையன் ரொம்ப முற்போக்கு கொள்கை இருக்கிறவன். வரதட்சணை, சீர், செனத்தி, நகை, நட்டு எதுவுமே பொண்ணு வீட்டில் வாங்கக்கூடாதுங்கிறது அவன் எண்ணம். அதோடு கல்யாண செலவையும் பாதி ஏற்றுக்கிறோம் என்ற வைத்தியலிங்கத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தார் சிவராமன். இந்த காலத்தில் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் இவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கிறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் பொண்ணை கொடுக்குற எங்களுக்கும் சில கடமைகள் இருக்குது. நாங்கள் இஷ்டப்பட்டு கொடுக்கறதையாவது நீங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கணும் என்றால் அதுவரை பேசாமல் இருந்த பெண்ணின் தாய். அதை கேட்ட அர்ஜுன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. பொண்ணு வீட்டில் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குற பேடித்தனம் எனக்கு பிடிக்காதது. என் உழைப்பு மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றான். 2 தரப்பினருக்கும் பூரண சம்மதம். திரும்பும்போது அர்ஜுனின் கண்கள் காவியாவை தேடின. ஜன்னலில் தெரிந்த அவள் அழகு முகம், அந்த கண்களின் மலர்ச்சி அவனுக்கு பிரியாவிடை கொடுத்தது போல் இருந்தது. மறுநாள் ஆபீஸில் அர்ஜுனை தேடி ஓர் இளம்பெண் வந்திருப்பதாக பியூன் வந்து சொன்னபோது யார் என்று அவனால் யூகிக்க முடிந்தது. காவியாதான். எதற்காக வந்திருப்பாள்? ஏதாவது காதல் தோல்வியா? காதலனுடன் சேர்த்து வைக்க சொல்லி கேட்பாளோ? அப்படி இருந்தால் தான் விட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். உங்களோட கொஞ்சம் பேசணும். கிளி கொஞ்சி அவள் குரலில் ஒரு நடுக்கமும் தெரிந்தது. பக்கத்து ரெஸ்டாரண்ட்டில் போய் பேசுகிறதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே என்ற அர்ஜுனுக்கு பதிலாக தலையாட்டினாள் காவியா. அது லஞ்ச் டைம் ஆதலால் உடனே கிளம்பினான் அர்ஜுன். ரெஸ்டாரண்ட் நிரம்பி வழிந்தது. வெளி வரவேற்பு அறையில் அமர்ந்தனர். அவள் பேச காத்திருந்தான்.
உங்களால் எனக்கு ஒரு உதவியாகணும் ப்ளீஸ் என ஆரம்பித்தாள். என்ன சொல்லு என்றான் அர்ஜுன். நிச்சயமாக பண்ணுவீங்களா? ப்ராமிஸ் என்றாள் சிறு குழந்தையாக. ஷியோர் என்றான். அவள் குழந்தைத்தனத்தில் மனம் பறிகொடுத்த அர்ஜுன் என்ன கேட்கப் போகிறாளோ என்று மனம் ஒருபுறம் சிந்தனையில் ஆழ்ந்தது. இந்த கல்யாணம் நின்றுவிடக்கூடாதே என்று மற்றொரு புறம் மனம் பிரார்த்தித்தது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் சொல்றதுக்கும் கூச்சமாக இருக்கு என்று நிறுத்தின காவியாவை அவஸ்தையுடன் பார்த்தான் அர்ஜுன். சீக்கிரமாக சொல் பெண்ணே, வந்து உங்களை மாதிரி கணவன் அமைகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போலித்தனமான கௌரவங்களை ஒதுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்ட முறை, உங்கள் பெருந்தன்மை, இதை நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்கள் கொள்கை ரொம்ப உன்னதமானது, ஆனால் உங்கள் கொள்கையை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் என்ற காவியாவை திடுக்கிட்டு பார்த்தான் அர்ஜுன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் காவியா. எங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டின என் அம்மாவை தவிர்த்து எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு உண்டு. எதிர்பாராத விஷயம்தான் என்றாலும் இது தங்கள் திருமணத்திற்கு எந்த விதத்திலும் தடங்கலாக இருக்காது என்று நம்பினான். ஓ, இதுதான் உன்னோட தயக்கத்துக்கு காரணமா? உன் அப்பாவோட தனிப்பட்ட பிரச்சனை இது. அதுக்காக நான் மறுத்துடுவேனோன்னு நீ பயப்பட வேண்டாம். நான் பார்த்த ஒரே பெண் நீதான். நீதான் என் மனைவின்னு முடிவும் பண்ணியாச்சு. மீதி எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதே என்றான் மென்மையாக. இல்லைங்க, பிரச்சனையே இனிமேல் தான் ஆரம்பம். எங்கள் அப்பாவுக்கு என் மேலே உயிர்தான். அம்மாவும் கஷ்டப்பட்டு எனக்குன்னு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் எதுவுமே வேண்டாம்னு சொன்னால் அதுதான் சாக்குன்னு அப்பா அத்தனையும் கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொட்டிடுவார். அவங்களுக்கு 2 பொண்ணு. பிற்காலத்தில் என்னோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு பயமாக இருக்குது. கல்யாணங்கிற சாக்கில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அம்மாவுக்கு அவங்க காலில் நிற்க உதவியாக இருக்கும். உங்கள் இஷ்டம் இல்லாமல் ஒரு குண்டுமணி நகையை கூட நான் தொடமாட்டேன். அம்மாவுக்கு கூட நான் சொல்கிற இந்த விஷயம் தெரியாது. மடைதிறந்த வெள்ளமாய் பேசினாள் காவியா. நான் எதுவும் வேண்டாங்கிறதுனால இப்படி சொல்கிற. இதுவே கொடுக்குற வரதட்சணை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவனா இருந்தா என்ன செய்வே என்றான் அர்ஜுன் அவளை சீண்டும் நோக்கத்துடன். என்ன செய்ய முடியும்? நான் யதார்த்தமாக வாழ விரும்புகிறேன். உங்களை மாதிரி இலட்சியமெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனைன்னு வந்தால் நிச்சயம் போராடுவேன் என்றாள் உறுதியுடன். அவள் வெளிப்படையான பேச்சும் மன உறுதியும் அவனை வெகுவாக கவர்ந்தன. அப்படி ஒரு நிலைமை உங்கள் அம்மாவுக்கு வர வேண்டாம். வந்தால் நான் நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவை போலவே உங்கள் அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியும். அதுக்கு அவங்க சம்மதிக்கலைன்னா நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்களுக்கு உதவலாமே. நான் தடையாக இருக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கணும். உன்னை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு காவியா என்றவனை பார்க்க முடியாமல் தலைகுனிந்த காவியா எனக்கும் தான் என்றாள் வெட்கத்துடன். நன்றி, வணக்கம்.